ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் இப்போ தாரிஸில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க தெலுங்கு படம். படத்தோட நேம் பெத்தி. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தில் ராம் சரண் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தை புஜி பாபு சனா டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இவர் விஜய் சேதுபதி அவரை வச்சு உப்பண்ணா அப்படிங்கிற தெலுங்கு படத்தை ஆல்ரெடி எடுத்தவர். அந்த படம் ஹிட் ஆச்சும் கூட. அவரோட டைரக்ஷனில் இப்போ ராம் சரண் வச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி என்னோட வீடியோஸை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டோரியை நான் ரொம்ப சிம்பிளாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். விஜயநகரம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியா பக்கத்தில் ஒரு மலைப்பகுதி இருக்குது. அந்த மலைப்பகுதி கிட்ட ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அந்த கிராமத்து மக்களுக்கும் எந்த ஒரு அடையாளமும் இல்லை. அந்த அடையாளத்தை அடையிறதுக்காக அந்த கிராம மக்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கிராமத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வரணும் அப்படிங்கிற மாரி அதுக்காகவும் பல வருஷங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான் ராம் சரண். அவர் நல்லா கிரிக்கெட் விளையாடக்கூடியவர். அந்த சரௌண்டிங்கில் அவர் ஒரு பெஸ்ட் பிளேயர். ஒரு சூழ்நிலையில் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு நபருக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் ராம் சரண் கிரிக்கெட் கிரவுண்ட்லேயே பெருசாக அவமானப்படுத்தப்படுறாரு. ஸோ ராம் சரண் இதுக்கெல்லாம் காரணம் தனக்கும் தன்னோட கிராமத்துக்கும் ஐடென்டிட்டி இல்லாததான் அப்படிங்கிற மாரி உணர்றாரு. ஸோ அந்த ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்காக களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் பெத்தி. இந்த படத்தோட பலமாக எனக்கு பட்டது, இந்த படத்தில் ராம் சரண் அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான். எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் கிரிக்கெட் பிளேயராக இருக்கிறப்பையும் சரி, அப்புறம் அந்த குஸ்தி வீரராக மாறுறது, அப்புறம் அத்லட்டாக மாறுறதுன்னு இந்த ஒரு கேரக்டர் டிரான்ஸ்ஃபர் ஆகுறப்பையும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக இருந்துச்சு. இவரை தவிர படத்தில் நடித்த மற்ற நடிகர்களான சிவராஜ்குமார், திவ்யந்து, ஜகபதி பாபு, ஜான்வி கபூர்னு எல்லாரும் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. குறிப்பாக ஜகபதி பாபு அவரோட பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக இருந்துச்சு. அவரோட கேரக்டரு சின்ன கேரக்டர் மாதிரி இருந்தாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸ்னால அது கொஞ்சம் தனியாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களில் ரத்னவேலு அவரோட ஒளிப்பதிவும் நீட்டாக இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் அவரோட மியூசிக் நல்லா இருந்துச்சு. எடிட்டிங் படத்தோட ஃப்ளோக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. பட் படத்தோட லென்த்தை கண்டிப்பாக எடிட்டர் குறைச்சிருக்கலாம். படத்தோட சுவாரஸ்யத்துக்கு படத்தோட லென்த் ஒரு டிராபேக்காக தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாரி தான் இருந்துச்சு, டிஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கான ஸ்க்ரீன் பிளேயை இந்த டீம் கொடுக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே எனக்கு சுமாராக இருக்கிற மாரி தான் இருந்துச்சு. நிறைய இடங்களில் படம் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாரி ஃபீலை கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் ஜான்வி கபூர் எதுக்கு அப்படிங்கிற லெவலுக்கு எனக்கு கேள்வி உருவாக்குனுச்சு. அவங்களோட கேரக்டர்லாம் ஒன்லி கிளாமர் பர்பஸ்க்கு தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஓகேங்கிற லெவலில் இருந்தாலும் அந்த கேரக்டரை நீங்கள் படத்துலேருந்து எடுத்தால் எந்த இம்பேக்டும் இருக்காது. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் ஒர்க் அவுட் ஆகாத இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரே படத்தில் எதுக்கு ஹீரோவை கிரிக்கெட் பிளேயரு, ரஸ்லரு, அத்லெட்டு அப்படிங்கிற மாரி மாறி மாறி காட்டினாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா இந்த மாதிரி மாறி மாறி கொண்டு வரப்ப பெருசாக ஹீரோவோட நம்மளால் கனெக்ட் ஆக முடியல. அவர் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் டேலண்டாக இருக்கிற மாரி காட்டியிருந்தா கூட பெட்டராக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இன்னொரு விஷயம், இந்த படத்துக்கும் லாஜிக்கும் டோட்டலாக சம்மந்தம் கிடையாது. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நீட்டாக இருந்துச்சு. ராம் சரண் அவரோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. டெக்னிக்கல் விஷயங்களும் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் எனக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஸ்க்ரீன் பிளேல இந்த டீம் டோட்டலாக சொதப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே எனக்கு சுமாராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. படத்தை இவ்வளோ லென்த்தாக எடுத்திருக்க தேவையில்லை. அதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே லைட்டாக தூக்கம் வர லெவலுக்கு ஃபீலை உருவாக்குனுச்சு. எப்பா படத்தை முடிச்சிருங்கப்பா அப்படிங்கிற மாரி செகண்ட் ஹாஃபில் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்ப ரொம்ப சுமாரான படம். ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. பெத்தி படத்தை பற்றி என்னோட விமர்சனம் இது. அடுத்த வீடியோவில் இன்னொரு படத்தோட ரிவ்யூவோடு சந்திப்போம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.